வணக்கம். இப்ப எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் இந்த மெரினா பீச் பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. நெறைய யூடியூப் சேனல்லையும் இந்த மெரினா பீச் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மெரினா பீச்ல என்ன நடந்தது? இத பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம். எங்க சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நான் உங்கள் பன்னீர். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா மெரினா பீச் நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த வேதனைப்பட்டிருப்பீங்க. அப்படி உங்களோட கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப மெரினா பீச்ல ஏர்ஃபோர்ஸ் ஓட விமான சாகச நிகழ்ச்சி சண்டே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொல்லி எல்லா நியூஸ்லயும் பேப்பர் நிறைய யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் 15 லட்சம் பேர்கிட்ட இந்த பீச்சுக்கு சண்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரையல் பண்ணியிருந்தாங்க. இங்க சென்னையில இருந்தவங்களுக்கு தெரியும், அந்த விமான சாகசம் ட்ரையல் நடந்திருந்தது. அந்த ட்ரையல் பண்ணும்போது நிறைய மக்கள் போயிட்டு அந்த மெரினா பீச்ல போயிட்டு பார்த்துருந்தாங்க. வீடியோ நீங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சண்டே நீங்க எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் மெரினா பீச்சுக்கு ஃபேமிலியா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. இப்போ நாங்க எப்படின்னா, எங்க வீட்டுல இருந்து ஒரு 8:30க்கெல்லாம் நாங்க கிளம்பிட்டோம். எங்கன்னா ராயப்பேட்டையில இருந்து விவேகானந்தரம் ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுங்களா. எங்களுக்கு கரெக்டா நாங்க ஆட்டோல போறோம். ஐசோஸ்லேயே எங்களுக்கு டிராபிக் போலீஸ், இதுக்கு மேல நீங்க இங்கேருந்து நடந்து தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஐசோஸ்ல இருந்து விவேகானந்தர் இல்லம் வரைக்கும் நடந்து போனோம். திருப்பி விவேகானந்தர் இல்லத்துல இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் எங்களுக்கு நடக்க சொல்லிட்டாங்க. இந்த விவேகானந்தர் இல்லம் வரைக்குமே நாங்க டயர்ட் ஆயிட்டோம். நடந்து ஃபேமிலியோட போயிட்டு நடக்க முடியாம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அந்த இடத்துல இருந்து விவேகானந்தர் இல்லத்துல இருந்து கண்ணகி சிலை வரைக்கும் நடக்க சொல்லிட்டாங்க. அப்ப எங்களுக்கு இன்னும் அதிகமான டயர்ட்னஸ், நடக்க முடியல. திருப்பி கண்ணகி சிலையில இருந்து யூ-டர்ன் அடிச்சுன்னு திருப்பி விவேகானந்தர் இல்லத்துக்கே எங்களை வர வச்சாங்க. அங்க செக் போஸ்ட், அதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் நின்று அவங்களோட பேக் எல்லாமே செக் பண்ணி அவங்கள அந்த ஸ்பாட்டுக்கு, ஏர்ஃபோர்ஸ் நடத்தும் அந்த விமான சாகசம் நடக்கிற இடத்துக்கு அனுப்பி விட்டாங்க. எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல அவங்க எங்கெங்க உட்காரணும் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி அவங்கள சூஸ் பண்ணி அந்தந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. சில விஐபிஸ், சில பேர் பாஸ் வாங்கினவங்கலாம் அவங்களுக்கு டென்ட் போட்டு அந்த பீச் ஓரமா சிஎம்லாம் வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பக்காவாக சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வெயில் எதுவுமே தெரியாது, அழகா பார்த்துட்டு அவங்களும் போயிட்டாங்க. இது எப்படின்னா, ஒரு 10 மணிக்கெல்லாம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் எங்களுக்கு நாங்களே 8:30ன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கு. அப்போ எவ்வளோ சீக்கிரம்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க பார்த்துக்குங்க. நிறைய பேர் லாங்ல இருந்து வந்திருக்காங்க, சில பேர் வெளியூர்ல இருந்துலாம் வந்திருக்காங்க இது பார்க்கறதுக்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி தான் இது நடந்தது, அப்புறம் இப்போ நடக்குது. அதனால இதை பார்க்கலாம் சொல்லி ஆர்வத்தோட குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே வந்தாங்க. அந்த 10-10:30க்கு மேல வெயில் தாங்க முடியாம அங்க இருக்கவங்கலாம் அந்த விமான சாகசம் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணி ½ ஹவர்ல நிறைய பேர் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா, வரும்போதே அவங்க சில பேர் அந்த கொடை, பெட்ஷீட், தண்ணி எதுவுமே எடுத்துட்டு வராம அந்த இடத்துல நிக்க முடியாம நிறைய பேர் மயக்கடிச்சு விழுந்தாங்க. சரிங்களா? சில பேருக்கு கேர் தாங்காம அப்படியே உட்காந்தாங்க. அந்த இடத்துல தண்ணி கிடைக்கல, மெயின் தண்ணி கிடைக்கல. சில பேர் சீக்கிரம் போயிட்டாங்க. சில பேர் இந்த 1 மணிக்கு முடியுது கரெக்டா ப்ரோக்ராமு. அந்த முடிகிற நேரத்துல எல்லாமே கரெக்டா அந்த மெயின் ரோடுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பிச்சோன்னே எல்லாருக்கும் அந்த இடத்துல போறதுக்கு இடம் இல்லாம அங்க சின்ன சின்ன சந்து இருக்கும் பீச்சுக்கு எதிர்க்க. ஒரு சந்து போனா ஒரு ஏரியாவுக்கு போயிடலாம். அந்த சந்து ஃபுல்லாவே ரஷ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போனாலும் ஃபுல், இந்த பக்கம் போனாலும் ஃபுல். ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு கூட அந்த இடத்துல வழி இல்லை. யாராவது மயக்கடிச்சு விழுந்தாலும் அவங்களை கூப்பிட்டு போறதுக்கு கரெக்டான ரூட் இல்லை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது அங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்க டியூட்டி முடிஞ்சிச்சுன்னு அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பாட் இல்லை. ஏன்னா நாங்க காலையில போகும்போது கரெக்டா ஒரு அதன் பப்ளிக்லாம் இந்த ரூட் போங்க, இந்த ரூட் போங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மக்கள் போறதுக்கு. நிறைய பேர் எதிர்க்கே மயக்கடிச்சு விழுந்தாங்க. அதுல லேடிஸ் அதிகமா விழுந்தாங்க. சரிங்களா? ஒரு ஆளும் தண்ணி போய் தேடுறாங்க, கிடைக்கல. சாப்பாடுக்கு அங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இப்ப நாங்க 1 மணிக்கு மெரினா பீச்ல இருந்து விவேகானந்தர்ல இருந்து கிளம்பி
இங்கே ட்ரிப்ளிகன் ரத்னா கேஃப் வர்றதுக்கு எங்களுக்கு 1.5 hours ஆச்சு. அங்கே வந்து சாப்பாடு ஒரு ஹோட்டலாக ஏறும், சாப்பாடு வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஹோட்டல்லையும் 200 பேர் 100 பேர் அப்படி சின்ன ஹோட்டல்னா கூட ஃபுல்லாக அங்கே வந்து மக்கள் வந்து நிற்கிறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு இல்லை. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ஃபுட்டு வந்து டெலிவரி, அதான் மக்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்காங்க, முடியல ஹோட்டலாலையும். அங்கேருந்து ராயப்பேட்டா போனோம். ராயப்பேட்டாலையும் எந்த ஹோட்டலையும் ஃபுட் இல்லை. அந்த ஃபுட்டுக்கு நாங்கள் அன்னைக்கு கஷ்டப்பட்ட மாதிரி என்னைக்கும் கஷ்டப்பட்டது கிடையாது. குழந்தைங்கள வச்சுட்டு நடந்தே தான் போனோம். எங்கள் மெரினா பீச்சில் விவேகானந்தர் இல்லத்துலேருந்து ராயப்பேட்டா வரைக்கும், அதுவும் ஒரே ஸ்டேட் கிடையாது, சந்தா ரூட்டு மாறி நடந்து ராயப்பேட்டா வந்தோம். ஆட்டோ எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம், ட்ரை பண்ணோம், ஒரு ஆட்டோவும் வரல. சரிங்களா? அப்புறம் நான் வீட்டுக்கு கரெக்டாக 4 மணிக்கு வந்து சேர்ந்தோம். காலை 8:30 மணிக்கு போனவங்க ஷோ முடிஞ்சு 4 மணிக்கு தான் எங்களால் நடந்தே வர முடிஞ்சுது. இது லாங்கில் இருக்கவங்கலாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் ட்ரெயினுக்கு பிடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அங்கே போய் நிறைய பேர் அந்த கும்பலில் மாட்டி நசுக்கி ஒரு 5 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஒரு 150 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டில். சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து பக்காவாக ஒரு ப்ரொசீஜராக பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த சாகச நிகழ்ச்சி, விமான சாகச நிகழ்ச்சி வந்து சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த அளவுக்கு நம்ம இந்தியா வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த சாகச நிகழ்ச்சி. சரிங்களா? மற்ற நாடுலாம் வந்து இது பேசுகிற அளவுக்கு, நம்ம சாகச நிகழ்ச்சியை பற்றி பேசுகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் இது வந்து தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்ல. ஏன்னா ஒரு ரூட்ல போலீஸ் நின்று கரெக்டாக அனுப்பிட்டு இருந்தாலே இந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா ஒரு ரூட்லையும் கரெக்டாக போலீஸ் நின்று இந்த ரூட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒருத்தரையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களும் அந்த ஷோ முடிஞ்சோன்னு எல்லாமே கிளம்பிட்டாங்க. அதனால தான் வந்த பிரச்சனை இது. இது வந்து ரொம்ப இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருக்கும். இது வந்து அவங்க ஒரு ஸ்பாட்ல சில பேர் போய் நின்றுட்டாங்க. நம்ம வந்து எல்லாமே போன பிறகு போகலான்ட்டு. இந்த வெயில் தாக்கன்றது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த தண்ணி கிடைச்சிருந்தா கூட ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் கிடைக்காம இருந்ததால் தான் ரொம்ப கேராகி அங்கங்கே அவங்கவுங்க மாதிரி கட்சி விழுந்து சில பேர் இறந்தும் போனாங்க. உங்களுக்கு தெரியும், 5 பேர் இறந்தும் போனாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு திருவிழா நடக்குதுன்னா, ஒரு கூட்டம் சேருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு அரசு ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா இது வந்து ஒரு 2 மந்த்துக்குள்ள இருந்தே இது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இது வந்து மக்களோட ஒரு வேண்டுகோள். திருப்பி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சேஃப்டியாக மக்களை பார்த்துக்கணும். இது எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.